வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவிக்க போய் அது ஒரு பெரிய சர்ச்சையாக இப்போ பல அரசியல் தலைவர்கள் மத்தியில் வெடிச்சு எழுந்திருக்கு. இதை பற்றி முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக தமிழக அரசோட சூசகமான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். கனியாமூர் பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கில் இந்த ஐவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்குச்சு பார்த்தீங்களா. அந்த பள்ளியோட தாளாளர் ரவிக்குமார், அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி, அந்த பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன், அந்த பள்ளியோட வேதியியல் ஆசிரியை ஹரிப்பிரியா, அந்த பள்ளியோட கணித ஆசிரியை கிருத்திகா, இந்த 5 பேருக்கும் ஜாமீன் வழங்கினப்ப ஒரு சில கருத்துக்களை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவிச்சிருந்தார். அவர் தெரிவித்த நேரம் கடந்த இப்போ வரைக்கும் மிகப்பெரிய விவாத பொருளாக அந்த கருத்து மாறி இருக்கு. ஆப்வியஸாக நீதிபதியை யாரும் விமர்சிக்கலை, அவரோட கருத்துக்கள் இருக்குல்ல, அதுதான் இப்போ பல பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் பிரமுகர்களும் ஓப்பனாக விமர்சனம் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் முந்தைய வீடியோக்களே பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் விமர்சன கணைகள் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த விமர்சனங்கள்லாம் என்னென்ன அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் இந்த நிபந்தனை ஜாமீன் வழங்கினப்ப என்னென்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க அதை பற்றி நான் முதல்ல மக்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை முதல் விஷயம் என்னன்னா, படிப்பில் சிக்கல் ஏற்பட்டதுனால தான் அந்த மாணவி தற்கொலை முடிவை கையில் எடுத்தாங்க அப்படின்னு நீதிபதி கருத்து தெரிவிச்சிருந்தாப்புல. இதெல்லாம் சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, இடைக்கால அறிக்கைகள், அதன் அடிப்படையில் நீதிபதி இதை சொல்லியிருந்தார். இதில் பல பேரை முன் வச்ச விமர்சனம் பார்த்தீங்கன்னா, எங்கள் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே தற்கொலை தான் முடிவு பண்ணி நீதிபதி சொல்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு பல பேரை விமர்சனத்தை முன் வச்சாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லிச்சு நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா, இது பாலியல் வன்கொடுமையோ இல்லைனா கொலையோ அல்ல அப்படின்னு திட்டவட்டமாக நீதிபதி கருத்து தெரிவித்தார். இப்பயும் விசாரணை போய்கிட்டு தான் இருக்குது, அதுக்குள்ளே எதுக்காக இந்தளவு அவசரப்படணும் அப்படின்ற கேள்வியை விமர்சன கணைகளாக தொடுக்கிறாங்க பல பேரும். மூணாவது விஷயம், அந்த மாணவியோட உடம்புல அங்கங்கே காயங்கள் இருந்துச்சுல, சிராய்ப்புகள் மாதிரி, அதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன்னா ஆடை கிழியில் ஆனால் உள்ள காயம் ஏற்பட்டனா எப்படி அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு தமிழக மக்கள் தரப்புல இருந்து. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் நீதிபதியோட கருத்து மூன்றாவதாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த மரத்தில் மோதியதாலேயோ இல்லை அங்கே இருந்த ஜல்லிக்கற்கள் இருக்குல்ல, அதோட இம்பேக்ட்ஸ் மூலமாக இந்த சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த பள்ளி வளாகத்தில் இருந்த சுவற்று பகுதியில் ஏதோ சிகப்பு நிறத்தில் கையச்சலாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரத்த கரைகள் மாதிரி இருக்குன்னு அந்த இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ்லாம் ஒரு சந்தேகத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இதை பற்றியும் கோர்ட் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அது ரத்த கரைலாம் கிடையாது, அது பெயிண்ட்டு, சிகப்பு வர்ணத்தில் ஒரு பெயிண்ட் உள்ளே இருந்திருக்கு, அவ்வளோதான் சொன்னாங்க. அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா, தற்கொலைக்கு தூண்டியதாக ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த தற்கொலை கடிதத்தை பேச வச்சுதான் நீதிபதி இந்த விஷயத்த சொல்லியிருந்தாப்புல. இவங்களால தான் அந்த மாணவி தற்கொலை பண்றாங்கன்றதை நிரூபிப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் அந்த கடிதத்திலே தெளிவாக குறிப்பிடப்படலைன்றதான் இவரோட கருத்தின் சாராம்சமாக இருந்துச்சு. இதில் அல்டிமேட்டாக சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பணியை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு மாணவியை பார்த்து நல்லா படிமா அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அட்வைஸ் பண்ணுறது ஆசிரியர்கள் வேலை, அதை தான் பண்ணியிருக்காங்க, அறிவுறுத்தியிருக்காங்க. இதுக்காக ஒரு மாணவி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஆசிரியர்கள் பொறுப்பாவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியவும் நீதிமன்றம் எழுப்பி இருந்துச்சு. இந்த 6 விஷயங்கள் இருக்குல்ல, இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி மாறிடும்ன்றதுனால தான் அதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த 6 விஷயங்களை பற்றி மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்தாக முன் வச்ச இந்த எல்லா விஷயங்களையும் மக்கள் பல பேரும் புரிதல் இல்லாதவங்க இதை தீர்ப்பாக முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வழக்கு இன்னும் முடியல, உயிர்ப்போடு தான் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நீதிபதியோட கருத்து, ஓகேவா? இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எதுவுமே தீர்ப்பில்லை. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் ஹைகோர்ட் சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் தான் விமர்சன கணைகள் ஒன்றா தொடுக்கப்பட்டுச்சு. இதில் இப்போ அல்டிமேட்டாக ஒரு விமர்சன கணை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான திரு முத்தரசன் அவர்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, மாணவி மரணத்தில் இருக்க மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படணும், அந்த 5 பேரையும் ஜாமீனில் விடுவித்திருக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இன்னும் விசாரணை போய்கிட்டு தான் இருக்குது. குற்றப்பத்திரிக்கை இன்னும் பெருசாக தாக்கல் பண்ணப்படலை. 90 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்கும். அதுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணப்படலைன்னா ஆப்வியஸாக உள்ளே இருக்கவங்க வெளியே வந்து தான் தீரணும். இந்த 5 பேருமே அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க 5 பேரையுமே ஜாமீனில் விட்டுருக்கிறது சரியில்லாத மாதிரி இருக்குன்னு தான் இவர் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வழிகாட்டு நெறிமுறையும் இருக்குது. அதாவது ஜாமீன் வழங்குறப்ப எதெல்லாம் நீதிபதி சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற விஷயம்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்தில் கொள்ளலையோ அப்படின்ற ஐயம் தனக்கு எழறதா சொல்லியிருக்காரு. விசாரணை குற்றவாளிகளை நிரபராதிகள் அப்படின்னு நற்சான்று கருத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. எதை மென்ஷன் பண்ணி சொல்றான்னு புரிய நம்புறேன். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது நீதி பரிபாலன முறை மீதான நம்பிக்கை இருக்குல்ல,
அதை தகர்க்கிற செயல் மாதிரி இருக்குன்னு முத்தரசன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட தோழர்கள் பல பேரும் இந்த இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க பக்கம் நின்று தான் இப்போ இருக்க நீதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியில் வரதான் திரு முத்தரசன் அவர்களே நம்ம பார்க்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கார்ல, அவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, மாணவி மரணம் பற்றிய விசாரணை இன்னும் முழுசாக நடந்து முடியல, இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்கு, அந்த வேலை இருக்காது, அதற்குள்ள அது தற்கொலை தான் அப்படின்னு நீதிமன்றம் கூறியிருக்கிறது தவறுன்னு சொல்கிறாரு. சொன்னதை நான் இல்லைங்க, சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவசரமாக நீதிமன்றம் இதை கூறியிருக்கு. தீர்ப்பின் அடிப்படையில் தான் இனிமே சிபிசிஐடி விசாரணை இருக்கும்னு சொல்கிறாரு. இதே சந்தேகத்தை தான் இதுக்கு முன்னாடி நாம் உட்பட பல பேருமே முன் வச்சிருந்தாங்க. இதைத்தான் சீமான் அவர்களும் இப்போ கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த கேஸில் இதுதான் நடந்திருக்குன்னு ஒரு நீதிபதியை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் விசாரிக்கிற அதிகாரிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் கேள்வியாக முன் வச்சிருக்காரு. தீர்ப்பை அறிவிச்சுட்டு விசாரணை நடக்கிறது அப்படின்றது வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கிறதாவும் பதிவு பண்ணுறாரு. அண்ட் இது ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாக அமையுது அப்படின்னும் காட்டமாகவே தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. வழக்குல நீதிமன்றம் கொடுத்த அப்சர்வேஷன்ஸ் பல சர்ச்சைகளை எழுப்பியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு பெயிலுக்கு எதிராக மனு போடணும் தமிழக அரசு அப்படின்னு கே பாலகிருஷ்ணன் கருத்து சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? அவர் சொல்லிருக்காருங்கிறீங்க, நாங்க சொன்னதை நீங்க குறிப்பிட மாட்டேங்கிறீங்க. நாங்க அறிக்கை கொடுத்ததே அதாவது தமிழக அரசு தங்கை ஸ்ரீமதியுடைய வழக்கில் சிபிசிஐடிக்கு வழக்க விசாரணையை மாத்திரன்னு சொன்னபோது அது அப்படியே இருக்கு, விசாரணை இருக்கு. ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை இருக்கும்போது நீதிமன்றம் அவசரமாக தீர்ப்பு கொடுப்பது அவசியமற்றது, அது எங்கேயும் நிகழாது. அதற்கு பிறகு நீதிபதிகள் போய் கள ஆய்வுக்கு செல்வது, நீதிபதிகள் கள ஆய்வுக்கு செல்வது என்பதும் கள ஆய்வில் இருக்கும் போதே தீர்ப்பு வருவது என்பது எவ்வளவு அவசியமற்றது, அது எவ்வளவு தவறான முன்னுதாரணமாக போகுங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். நீதிபதிகள் விசாரணையும் இனிமேல் நடந்து கொண்டிருக்க சிபிசிஐடி விசாரணையும் என்னவாக கருத்து வரும், இந்த தீர்ப்பை ஒட்டித்தான் வருங்கிறது தெரியுது. அப்போ நீங்கள் முதல்ல தீர்ப்பை முடிவு செய்து தீர்ப்பை அறிவித்து விட்டு விசாரணையை தொடர்கிறோம், விசாரணையை செய்கிறோம் என்பது எவ்வளவு வேடிக்கையானது. அது இதுவரை எங்குமே நிகழாது. நீங்க உச்ச நீதிமன்றமே நீங்க பிணை கேட்டால் பிணை கொடுக்கணுமே ஒழிய அதுக்காக தீர்ப்பையே சொல்வது எப்படி சரியா இருக்கு? அது ஏற்புடையதல்ல. உச்ச நீதிமன்றமே அதை வலியுறுத்தி இருக்கு. நீங்க பிணை கொடுக்கலாம், அதுக்காக அந்த வழக்கின் சாரம் அதை ஒட்டி தீர்ப்பையே சொல்லிட்டு அப்புறம் பிணையை கொடுக்கறது என்பது எப்படி ஏற்புடையது? அதனால அது மிகப்பெரிய தவறு, மிக மோசமான தவறான முன்னுதாரணம். கடைசி நம்பிக்கைய நமக்கு இருக்கிறது நீதி தான். கடவுளின் அவதாரங்களாக இந்த மண்ணின் மக்கள் நீதி அரசர்களை பார்க்குறாங்க. அவங்க இந்த மாதிரி முடிவை எடுப்பது மிகுந்த மனச்சோர்வை தருது. அநீதிக்கு எதிராக நீதியை கேட்டு தர்மத்தை காக்க அதர்மத்தை எதிர்த்து போராடுகிற யாருக்குமே மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வையும் நம்பிக்கையின்மையும் தரக்கூடிய ஒன்றாக தான் நான் அதை பார்க்குறேன். இன்றைய நாளோட மிக முக்கியமான ஒரு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் தான். இந்த வழக்கில் நம்ம தமிழக சட்டத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, திரு ரகுபதி அவர்கள், அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. சார், இது போல் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்ததாக கருதப்பட்ட 5 பேருக்கும் நிபந்தனை ஜாமீனை ஹைகோர்ட் கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் அப்பீல் பண்ணுறதா இருந்தால் தமிழக அரசால் முடியும். ஸோ நீங்கள் அந்த குடும்பத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணுவீங்களா அந்த ஜாமீனை எதிர்த்து அப்படின்னு கேட்டாங்க செய்தியாளர்கள். அதுக்கு ரகுபதி அவர்கள் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக அரசு வழக்கறிஞர் இருக்கார்ல, அவர்கிட்ட கலந்து ஆலோசிப்போம், அதுக்கு பிற்பாடு மேல்முறையீடு சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சாராம்சமாக வச்சு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனால் கவர்மெண்ட் இப்போ தெளிவாக அறிவிச்சிடணும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது என்ன நடவடிக்கை? கன்ஃபார்ம் அப்பீல் பண்ண போகிறாங்களா இல்லைனா அப்பீல் பண்ண மறுக்க போகிறாங்களா? இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம். இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 90% கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்பீல். ஆனால் அரசுன்னு வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கல, அது வரைக்கும் காத்திருக்கலாம். இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ போராட்டம் அப்படின்றது ஆங்காங்கே கொஞ்சம் அதிகமாகி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே ஏற்படுது. இதில் எது சரி எது தப்புன்றதே மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம். இதில் நான் தனிப்பட்ட கருத்து எதுவுமே சொல்ல விரும்பல, நீங்களே முடிவு பண்ணலாம். எதுக்கு அந்த போராட்டம் அதிகரிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் இருக்க மாடாம்பூண்டி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் திடீர்னு சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து வசதி அங்கே சரியாக இல்லையாங்க. இது மக்களோட அடிப்படை தேவை. அங்கே இல்லைன்னா போராட்டத்தில் ஈடுபட தான் ஆரம்பிப்பாங்க. கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து நடக்கிறதுனால தான் எல்லாருமே கொஞ்சம் அந்த பக்கம் கவனத்தை திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஓகே, இந்த ஒரு மாணவியோட மரண விவகாரம் சார்ந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி தான், இது சரியா தப்பான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பள்ளி மாணவ மாணவிகள் கிட்ட அங்கே வந்திருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் சின்ன பசங்க, இன்னொரு பக்கம் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துச்சு. போக 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 வாக்குவாதமாக மாறுச்சு. மாணவிகள் கிட்ட போலீஸ் அஃபிஷியல்ஸ் பேசுறதெல்லாம் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக போச்சு. ஆனால் ஒரு வழியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலையை கரெக்டாக முடிச்சாங்க. அந்த மாணவ மாணவிகளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த போராட்டத்தை சுமூகமான முறையில் கைவிட வைக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் கரெக்டான ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. நல்ல வேலை, அங்கே எந்த பிரச்சனையும் எஸ்கலேட் ஆகலை. அது வரைக்கும் நம்மளுக்கு பெரும்பூச்சு. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கனியாமூர் பள்ளி வளாகத்துக்குட்பட்ட ஹாஸ்டல் இருக்கு பாருங்க, அதுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்ற விஷயத்த மாநில குழந்தைகள் நல ஆணையத்தினர் ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த ஆணையத்தோட தலைவர் சரஸ்வதி அவர்கள் பகிரங்கமா பிரஸ்லயே சொன்னாங்க, ஆமாங்க அவங்ககிட்ட லைசன்ஸ் இல்லாம தான் இவ்வளவு நாள் ரன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு பெரிய குற்றம்ங்க. இந்த விஷயத்த பேஸா வச்சுதான் சில சமூக ஆர்வலர்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்க. அதாவது லைசன்ஸ் இல்லாதது அம்பலமாகியும் கூட எப்படி ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. இது சரியான கேள்வியா இல்லை புரிதலற்ற கேள்வியான்றத பார்க்குற மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இல்லை எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் தாட்டும் விதைக்க வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த லைசன்ஸ் இல்லாமல் ஒரு சில மனிதாபிமானம் சார்ந்த நிறைய விஷயங்களை நிறைய பேர் பண்ணாலும் கூட ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு உயிரிழப்பு அந்த குறிப்பிட்ட இடத்துல அரங்கேறிடுச்சுன்னா அந்த உரிமையாளர் இருக்கார் பாருங்க, இதை ரன் பண்ணிட்டு இருக்கவர், அவரை பல மாதங்கள் வரைக்கும் சிறையில் அடைப்பாங்க. ஜாமீன்ன்ற பேச்சுக்காட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய தண்டனைக்குரிய விஷயமா அது பார்க்கப்பட்டு இருக்கும். இது மாதிரி ஒரு சில வழக்குகளையும் நாம கடந்துதான் வந்திருக்கோம். அதாவது ஆதரவற்றவங்களுக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஹோமேஜே சில பேர் ரன் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு லைசன்ஸ் பெருசாக அவங்கள வாங்க முடியாது. உள்ளே போனால் என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு அந்த அளவு பணமும் இருக்கானா வாங்க மாட்டாங்க, அப்படியே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நல்லா போகிற வரைக்கும் ஓகே. உள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ, இல்லைனா ஒருத்தருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாலும் அந்த குறிப்பிட்ட ஹோமேஜ் நடத்தினார் பார்த்தீங்களா, அவர் அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் சிறையில் அடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்றது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படும். இதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஹாஸ்டல் இருந்தோம், அந்த ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் இல்லைன்ற விஷயம் தெரிய வந்தோம், அது கோர்ட்டில் ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா எப்படி அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை தான் சமூக ஆர்வலர்கள் இப்போ நிறைய பேர் முன்வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸை முன் வச்சார் பார்த்தீங்களா, அதை பற்றி நான் முந்தைய வீடியோக்களே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ஒரு தெளிவில்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைசன்ஸ் சம்மந்தமான விஷயத்தை இந்த அரசு தரப்பு ஆணித்தரமாக ஆர்குமெண்ட்டாக முன் வச்சாங்களா? இந்த ஒரு கேள்வி எழுதுங்க, சாமானிய மக்கள் மத்தியிலே எழுது. இந்த கேள்வியை பல பேர் என்கிட்டே கேட்டிருந்தீங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸு. ஸோ அதனால தான் அந்த கேள்வியை பொது வெளிக்கு கொண்டு வந்திருக்கேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், உயர் நீதிமன்றம் அவசரப்பட்டுருச்சோ அப்படின்னு கூட ஒரு சிலர் இப்போ உச்சி கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நீதிபதி ஜாமீன் மட்டும் வழங்கிட்டு கருத்து தெரிவிக்காமல் இருந்திருந்தார்னா ஓகே, இது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஒரு கருத்து தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட தீர்ப்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எதுக்கு இந்த அளவு அவசரம்? ஸோ ஹைகோர்ட் அவசரப்படுதா அப்படின்னு ஒரு சிலர், அதாவது இந்த பெற்றோர் தரப்புக்கு ஆதரவாக நிற்கிறாங்களே, அவங்க எல்லாருமே ஒரு கருத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கருத்துக்கு இப்போ வலு சேர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹைகோர்ட் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இது போல வக்கீல்கள்லாம் தனித்தனியாக இந்த விவகாரம் சார்ந்த விசாரணை நடத்துறது தேவையற்ற ஒன்று, வக்கீல் தொழிலுக்கு இது ஏற்றது கிடையாது. அது போல யாராவது மீறி செயல்படுறீங்க அப்படின்னா உங்க மேல பார் கவுன்சில் மூலமா நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ஹைகோர்ட் சொல்லியிருந்துச்சு. இதை எதிர்த்து ஒரு சில லாயர்ஸே திரும்ப ஊடகங்களை பேச ஆரம்பிச்சாங்க. சமூக ஊடகங்களை கண்டிப்பா பல பேர் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த மாதிரிலாம் முட்டுக்கட்டை போச்சு. இதுக்கு நடுவில் தான் இந்த ஒரு எண்ணமும் இப்போ பெருசாக இட ஆரம்பிச்சிருக்கு. இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் அப்பீலுக்காக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நடிகர் விஜய் சாரோட இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இஷ்யூ நடந்துச்சு பார்த்தீங்களா கோர்ட்டில். நீதிபதி ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து அதுக்கப்புறம் அந்த கருத்துக்கள் பின்வாங்கப்படுறவர்களாம் போச்சு பாருங்க. இந்த கேஸ்லேயும் இது போல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இது போல் ஹைகோர்ட்டில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் அவங்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு ப்ளீயை போடுறாங்க அப்படின்னா அதில் இந்த பெற்றோர் தரப்புக்கு நியாயமான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. அதாவது ஜாமீன் வழங்குறப்ப எது இருக்கணும், அதில் எது இருக்கக்கூடாது. இந்த மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், செஷன்ஸ் நீதிபதியாக இருப்பார்ல அவராக இருக்கட்டும், அப்புறம் ஹைகோர்ட் நீதிபதி, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, இவங்களுக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்குது. இந்த வரையறை சார்ந்த ஒரு விளக்கத்தை சுப்ரீம் கோர்ட் அந்த மனுதாரருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முந்தைய வழக்குகள் 1-2 நடந்திருக்கு. அதனால தான் இங்கே இதை பாயிண்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க அப்பீல் போனாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இந்த கருத்துக்கள் வாபஸ் பெறப்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கலாம் இந்த வழக்கில் அடுத்த அப்டேட் என்னவா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.